அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூலை 14, 2025 திங்கட்கிழமை. நேரம் மணி 11. எங்கே போக போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ட்ராவல், ஒரு தனிமையான பயணம். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் குன்னூரில், ஊட்டி குன்னூர் இருக்கு இல்லையா, அது அரவங்காடு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷம் கழித்து அவரை சந்திக்க போகிறோம். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தோம், அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நேரில் வர சொல்லியிருக்காரு. ஒரு எக்ஸைட்டிங் ஃபீலாக இருக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா, 2014 சம்திங்கில் அந்த லிங்கா ரஜினி படம்லாம் வந்துச்சுல்ல, அப்போ அவரோட நான் ஒன்றா ஒர்க் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 வருஷம் போயிடுச்சு. ஸோ அவர் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். ஆன்லைனில் மட்டுமே கான்டாக்டில் இருக்கார். நேரில் இப்போ தான் போய் மீட் பண்ண போகிறோம். தென் வளவலன்னு ரொம்பலாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. வழியில் நம்ம ட்ராவல் அனுபவம், தனிமையான இந்த ஒரு பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பயணம் பிடிச்சிருந்தா நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். எதுவும் சாப்பிடல, பயங்கர பசி, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் காலையிலேருந்து. முன்னாடியே ஃபோன் பண்ணி காலையிலே கேட்டிருந்தோம்னா ஒரு பிளான்டு ஜேர்னியாக போயிருக்கலாம். பரவாயில்ல, இப்போ பிளான் இல்லாமல் கிளம்புறோம். என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, 11:22ங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது. 11:22. ஓகே, லைட்டாக அப்படியே தண்ணியெல்லாம் போட்டு, ஸ்கூட்டரில் தான் போகிறோம். தொடச்சாச்சு. ஓகே, ரைட் நோ மணி 11:33. பாருங்கள், நீலகிரி டிஸ்ட்ரிக் அந்த மலைத்தொடர் அப்படியே தெரியுது இல்லையா, அங்கே தான் நம்ம போக போகிறோம். மேலே மஞ்சூர், குன்னூர், ஊட்டி, கோத்தகிரி, தெங்குமரடா, இதெல்லாம் அந்த லைன் தான். ரைட் நவ் இந்த லொக்கேஷன் மேட்டுப்பாளையம். இங்கே நியர்பை இருக்கவங்களுக்கு தெரியும். மணி 11:46ங்க. இது வந்து கோத்தகிரி ரோடு. நம்ம கோத்தகிரி ரோடு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஊட்டி ரோடு எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கும். 24 hours எப்போ போனாலும் டிராஃபிக்காக இருக்கும். நமக்கு ஜன நடமாட்டம் அப்படிங்கிறதே பிடிக்காது. அதனால தான் மேட்டுப்பாளையம் டவுன்லலாம் நம்ம எதுவுமே ஷூட் பண்ணல. அப்படியே வந்துட்டோம், கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம கோத்தகிரி ரோடு உள்ள அங்கே ஒரு டைவர்ஷன் வரும். ஊட்டி ரோடு, கோத்தகிரி ரோடு ரெண்டு அப்படியே பிரியறது வரும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி கோத்தகிரி ரோடில் என்ட்ரு ஆகிட்டோம். அடிவாரத்தில் இருக்கோம் இப்போது. பாருங்கள், இங்கேருந்து எல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்குது இங்கே செக் போஸ்ட் பக்கத்தில். இது எல்லாமே நோ ஸ்டாப்பிங் ஏரியா. உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இது பரவாயில்ல, இது என்ட்ரன்ஸ் ஏரியா. இதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கேயும் தேவையில்லாமல் ஸ்டாப் பண்ணக்கூடாது. வியூ பாயிண்ட் மாதிரி சில லொக்கேஷன்லாம் இருக்குது, அங்கே வேணால் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது டே டைம் தான், அதனால் வந்து வைல்டு அனிமல்ஸ் கிராசிங் அப்படி இப்படின்னு நமக்கு ஒன்றும் தொந்தரவெல்லாம் எதுவும் இருக்காது அதிகமாக. ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே இருட்டாயிடுச்சு அப்படின்னா வைல்டு அனிமல்ஸ்லாம் நிறையா வரக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா மான் நிறையா பார்க்கலாம், யானைகள் பார்க்கலாம். யானைகள் வந்து ரொம்பவே அன்டைம் ஆகணும் சொல்ல முடியாது, யானைகளுக்கு டைம் சொல்ல முடியாது. 6 மணிக்கு மேலே எப்போ வேணால் வரலாம். மான்கள்லாம் நிறையா வரும், நான் நிறையா பார்த்துருக்கேன். பாருங்கள், இதுதான் ஃபாரஸ்ட் காலேஜ் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. டே டைமில் அங்கங்கே ஸ்டாப் பண்ணலாம், ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஈவினிங் டைம், அதான் இருட்டாகுது இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து இல்லீகல். ஏன்னா அனிமல்ஸுக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்ட்டு அன்னெசரியாக எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்படியே போயிட்டே இருக்கணும், கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். (11:53) ரைட் நவ் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இன்னும் ஹேர்பின் பெண்ட் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. வழியில் வந்து ஸ்பீட் பம்ப்ஸ் எல்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு மாடரேட்டான ஸ்பீடை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமத்து கோயில் ஒன்று இருக்குது. ஓகே, அப்படியே வழியிலே வழிபாடு செஞ்சுட்டு கிளம்புறோம். ஓகே, ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க, அமைதியான இடம். நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு நண்பரை பார்க்க போகிறதுனால கொஞ்சம் அர்ஜென்ட். ஏன்னா அவர் ஈவினிங் டியூட்டி போகணும். ஓகே, இந்த கோயில் இருக்கிற இடம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. சூப்பர். ஓகே, அப்படியே கிளம்பலாம். அதான் மேட்டுப்பாளையம் டவுன். இல்லை, இங்கேருந்து வியூ தெரியும். பசி பயங்கரங்க. காலையில் எதுவுமே சாப்பிடல. வீட்டில் போய் நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து தூங்கினேன். வீட்டில் யாருமே இல்லை. ஈவன் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் 1.5 மாதம் தொடாமல் அப்படியே டஸ்ட் அடித்து ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. அதை துடைக்க கூட டைம் அமையல. ஏன்னா இந்த நண்பரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்ததுனால டக்குன்னு கிளம்பியாச்சு. கார் தான் ரெடி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் டைம் அமையல. பசி பயங்கரம். போகிறோம், எங்கே என்ன சாப்பிட போகிறோன்னு தெரியல. பார்க்கலாம். பாருங்கள், பேக்ரவுண்ட் பாருங்கள், நல்லா இருக்கா?
கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சோலோ ட்ராவல்லாம் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்கள் பிடிச்ச மனசுக்கு நெருக்கமான நல்ல நண்பர்களோடு இல்லைன்னா வாழ்க்கை துணையோடலாம் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான அனுபவம், ஒவ்வொரு விதமான சுகம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் பயணத்தை அப்படியே கன்டினியூ பண்ணி முன்னேறி போனோம் அப்படின்னா வழியில் இந்த மாதிரியான ஒரு காட்டு கோயிலும் இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் நிறுத்தி நேரங்கள் செலவு செய்கிறது ரொம்ப மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி இந்த ஆன்மாவுக்கும் சரி மிகச்சிறந்த ஒரு சக்தி தரும் அப்படிங்கிறது உண்மை. ஓகே, தொடர்ந்து போகலாம். பாருங்க, வழி இந்த மாதிரி இருக்கு. ஹேர்பின் பெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த கட்சி கொடி விளம்பரங்கள்லாம் வழியில பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்குங்க. நண்பர்கள் யார் பார்த்தாலும் சங்கடப்பட வேண்டாம். நான் எந்த ஒரு கட்சியும் சார்ந்து பேசல, சரிங்களா? நான் ஒரு இயற்கையான ஒரு பயணி, அவ்வளவுதான். இயற்கையோடு இயற்கையா வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு பயணி, அவ்வளவுதான். அதனால சொல்றேன், எந்த கட்சியாவே இருக்கட்டும், இந்த சைட்லலாம் வந்து பாருங்க, இந்த மாதிரி இந்த பெயிண்டிங்லாம் பண்றாங்க பாருங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. அதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. மணி 12:11. கடல் மட்டத்துக்கு மேல 1000 மீட்டர் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் மட்டத்துக்கும் மேல 1 கிலோமீட்டர். ரைட் நவ் மணி 12:18. இது வந்து மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், மேட்டுப்பாளையம் டவுன் தெரியுது இல்லையா? அதுதான் மேட்டுப்பாளையம் டவுன். பவானி நதி அப்படியே கிராஸ் ஆகி போகும், வளைஞ்சு வளைஞ்சு போகும். அந்த ஓவரால் வியூ அப்படியே பார்க்கலாம். நம்ம மொபைல் கேமராவில் எந்த அளவுக்கு அது கேப்சர் ஆகும், அப்படி கவர் ஆகும்னு தெரியல. தென் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து இங்கேயே டம்ப் பண்ண சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில், இந்த ஜோன் நீலகிரி ஜோனில் அவங்க பார்த்து செக் பண்ணி இது பண்ணாங்கன்னா ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. தென் ட்ரைபல் ப்ராடக்ட் சேல்ஸ் சென்டர் அப்படின்ட்டு மலைவாழ் மக்களுடைய அவங்களுடைய உழைப்பு சம்திங் முயற்சி. தென் இந்த குஞ்சப்பண்ணை வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து ரொம்ப பக்கம் தாங்க. ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷத்தில் ரிலாக்ஸாக வந்து ஒரு 40 நிமிஷத்தில் வந்துடலாம். இங்கே வந்துட்டு டீ காஃபிலாம் சாப்பிட்லாம். ஒரு லொக்கேஷன் இருக்குது, சூப்பராக இருக்கும் டீ காஃபிலாம் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இந்த அருமையான தருணத்தை அப்படியே கொஞ்சம் ரசிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணுறோம். ஓகே, தொடர்ந்து போகலாம். இதுதான் குஞ்சப்பண்ணை மாரியம்மன் கோயில் அப்படின்னு பேர். பக்கத்தில் டீ ஸ்டால் இருக்குது. சுட சுட இந்த இடத்துல நல்ல ஒரு குளுமை நீங்கள் உணர முடியும். இந்த குஞ்சப்பண்ணை தாண்டி மேலே ஏற ஏன்னா 1 கிலோமீட்டர் ஹைட் நம்ம மேலே வந்துட்டோம் இல்லையா கடல் மட்டத்துலேருந்து. நல்லாவே நீங்கள் வந்து குளுமையை உணர முடியும். ஸோ நல்லா சூடாக டீ காஃபி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க் மாதிரி அப்படியே புல் தரை இருக்குது இயற்கையாக. அந்த இடத்துல அப்படியே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அருமையாக இருக்குங்க. மணி 12:30. கோத்தகிரி இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குங்க. ஊட்டி ரோடு வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது, அதனால எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் கோத்தகிரி ரோடு உண்மையாலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ நீட்டாக இருக்கு. எந்த பெரிய டேமேஜஸ்லாம் எதுவுமே இல்லை. நீட் அண்ட் க்ளீன், சூப்பராக இருக்குங்க உண்மையாலும். மணி 12:52, ஆல்மோஸ்ட் 1 o'clock அப்படின்னு சொல்லலாம். கோத்தகிரி ரீச் ஆகிட்டோம். கோத்தகிரி டவுன் பக்கத்தில் வந்துட்டோம். போகிற வழியில் ரோட்டை ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது. இதையும் அப்படியே பதிவு செய்கிறோம், ஞாபகமாக இருக்கட்டும் சொல்லி. கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக் இருக்குங்க. தென் இது வந்து டவுன் கீழே இறங்குறது. அங்கேருந்து தான் இப்போ ஏறி வந்திருக்கோம். இது கோத்தகிரியை நோக்கி போகிற ரோடு, டுவார்ட்ஸ் கோத்தகிரி. குன்னூர் இங்கிருந்து 24 கிலோமீட்டர் வருது. குன்னூர் போயிட்டு அங்கேருந்து அரவங்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது, நம்ம அங்கே போகணும். இந்த ரூட்டெல்லாம் ஒரு காலத்தில் நான் நடந்தே வந்திருக்கேங்க. 2019 கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் அடிக்கடி நடந்து வருவேன் இந்த ரூட்லலாம். ஓகே, அந்த ரைட்டில் போனோம் அப்படின்னா கொடநாடு வியூ பாயிண்ட். இந்த லெஃப்டில் நம்ம டைவர்ட் ஆகிக்கிறோம். இதில் போனால் ஊட்டி, கோத்தகிரி ரெண்டுமே. ஸோ இது கோத்தகிரி, சாரி ஊட்டி, குன்னூர், இது ரெண்டும்.
இது வந்து கோத்தகிரி மெயின் ஜங்ஷன் ஏரியா. மணி 1:11. ஹில்ஸில் கூட நமக்கு ஆவரேஜ் நல்லாவே வந்திருக்குங்க. 64.2 இருந்தது, இப்போ 54 வந்திருக்கு. பரவாயில்ல, ஹில்ஸில் 54.8 அப்படிங்கிறது ஓகே, நல்ல ஹேண்ட்ஸம் தான். நயாரா பங்க் வந்தாச்சு. கீழே ரிலையன்ஸ் இருந்தது, மேட்டுப்பாளையத்தில் ஜியோ இருந்தது, பட் அது யூடர்ன் போட்டு போகணும் டிராஃபிக்கில் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஸோ நயாராவில் பெட்ரோல் ஃபில் பண்ணிப்போம். பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். இந்த லொக்கேஷன் நடுஹட்டி அப்படின்னு பேர். இங்கே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளப்பில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்ஸ் பார்க் லெஃப்டில் டைவர்ட் ஆகணுங்கிறாங்க. ஓகே, பாருங்கள் ரைட் சைடு மேலே ஒரு ரோடு போகுது, அது வந்து ஊட்டி கூடலூர் அதெல்லாம் போகிறது. கீழே டைவர்ட் ஆகுது ஒரு ரோடு, இது வந்து குன்னூர் போகிறதுக்கான ரோடு. 14 கிலோமீட்டர் இருக்குது குன்னூர். அருவங்காடு 11 கிலோமீட்டர், வெலிங்டன் மிலிட்ரி ஏரியா 9 கிலோமீட்டர். லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ ரம்யமாக இருக்குன்னு. ஓகே, ஈஸி ரோட் நமக்கு கிடைச்சாச்சு. ஒரே ரோடில் அப்படியே கன்டினியூ பண்ண போகிறோம். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே பாருங்கள் ரோட்டு ஓரத்தில் எப்படி இருக்குன்னு பிளாஸ்டிக். இப்படி ஒரு அழகான லொக்கேஷன், அது எப்படி தான் இந்த மாதிரிலாம் அசுத்தம் பண்ண மனசு வருதுன்னு தெரில. நம்ம காரியமானால் போதும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய, பெரும்பாலான மக்களுடைய சிந்தனையாக இருக்குது. வழியில் ஏதோ சாய்பாபா கோயில் ஒன்று காமிக்கிறாங்க. ரெண்டரை ஆச்சுங்க, அரவங்காடு வந்தாச்சு. அங்கேருந்து அம்பிகாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம். அங்கே தான் நம்ம நண்பர் இருக்கார். ஸோ அது போகக்கூடிய ரூட் இது தான், ஓல்டு அரவங்காடு ரோடுன்னு பேர். ரெண்டரையாச்சு, இன்னும் சாப்பிடல. இருந்தாலும் இந்த லொக்கேஷன் குழுன்னு இருக்கிறதுக்கும் அதுக்கும் பசியே இல்லை. இவ்வளோ நேரம் கீழே மேட்டுப்பாளையத்தில் இருக்கும்போது பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது, மனசுக்கும் இதமாக இருக்கிறதுனால. ஓகே, போகிற வழியில் இப்படி அழகான ஒரு கோயில். கோயிலுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அருமை அருமை, சூப்பர் சூப்பர். இது மிலிட்ரி ஏரியா, அதனால் நிறைய இடங்களில் வந்து நம்ம வீடியோ ஷூட்டிங் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எந்தெந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு சரியாக தெரியாது இல்லையா, அதனால் அப்படியே போயிட்டுருக்கேன். ஓகே, இந்த காம்பவுண்ட் வால் பார்த்தாலே தெரியுது, இது மேபி ஏதோ மிலிட்ரி ஏரியா இருக்கலாம். சரி, நம்ம வீடியோ ஷூட்டிங் இங்கே கட் பண்ணிவிடுவோம்.
புகை தான் இருக்கு.